வீரப்பனுடைய ஹிட் லிஸ்ட்ல முதல்ல மோகன் நவாஸ் பேர் தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்குமா. அதனால கூட அந்த மாதிரி அவங்கள ஒரு சேஃபா வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுதான் சொல்லலாமா? எடுத்த உடனே வீரப்பன் வந்து என்ன ஹிட் லிஸ்ட்ல வைக்கல. ஒரு யாருன்னே தெரியாது வீரப்பனுக்கு. எத்தனையோ அதிகாரி இருக்காங்க, ஒரு அதிகாரி நான், அதனால என் பேர்லாம் தெரியாது. ஆனால் வீரப்பன் அந்த மேட்டூர் குளத்தூர் ஏரியா இருக்குது, பர்கூர் இந்த மாதிரி ஏரியாவில் தான் முதல்ல அவருடைய வீரப்பனுடைய நடமாட்டம் ஒளிஞ்சிருக்கிறது. எல்லாமே அந்த ஏரியாவில் தான் அவங்க ஆப்ரேஷன் இருக்குது. கோபால் ஒசூர்னு சொல்லி ஒரு கர்நாடகா எஸ்டிஎஃப் எஸ்பி, அவரை அட்டாக் பண்ணி அதில் ஒரு 6 பேர் அதை இறந்துட்டாங்க. அதே மாதிரி 5 SLRலாம் வீரப்பன் எடுத்து போயிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமாக வீரப்பனை பற்றி எங்களுக்கு தகவல் கிடைக்கல. அசோக்குமார் சார் தான் நவாஸ் ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துருக்காப்புல, அந்த ஏரியா நவாஸுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு சின்ன டீமை கொடுத்து கூப்பிட்டு வந்து சாரே கூப்பிட்டு வந்து ஆசனூரில் கொண்டு விட்றாங்க. ஏற்கனவே நான் வேலை பார்த்த கிராமம் பழகி அவங்க கூட நல்லா நெருங்கி பழகி ஒவ்வொரு கிராமமாக சுற்றி கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் குன்றிக்கு மேற்கு பக்கம் தாளவாடி வர உள்ள கிராமங்கள் பூராமே ரெகுலராக விசிட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் நல்லா பழகும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா உடனே செய்கிறது, ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு இவர் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு அவங்க என் மேலே அன்பு செலுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி வீரப்பன் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்காப்புல. முன்னால் வந்து நடந்து மாயார் வர போவாப்புல. வீரப்பன் வந்து மாயார் அவருடைய சின்ன வயசில் மாயார் சுல்தான் பத்திரி வரை நடந்தே போய் யானை வேட்டாடுவாங்க. அதனால் இந்த ஏரியாலாம் வீரப்பனுக்கு நல்லா தெரியும். அப்போ எல்லாம் என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வீரப்பன் யாருன்னே தெரியாது அந்த கிராமம். எல்லாம் மேக்சிமம் மலைவாழ் மக்கள். வீரப்பனுடைய ஒரு சரிவுக்கு ஒரு காரணமும் அந்த ஃபோட்டோ எடுத்தது ஒரு காரணம். ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி தன்கிட்ட இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ துப்பாக்கி இருக்குது, எங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலான்னு வீரப்பன் அந்த இடத்துல தப்பு கணக்கு போட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் புக்கில் வந்துருச்சு. எல்லாம் வந்ததுமே எங்களுக்கு யார் யார் என்னங்கிற விசாரித்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவங்க எல்லாம் வீரப்பன் நம்பி உள்ளவங்க போனவங்க எல்லாம் யார் யாருன்னு காவல்துறைக்கு தெரிஞ்சிச்சு. வீரப்பன் வந்து அங்கே வந்து இனிமேல் யார் போலீஸ் தேட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆசனூர் ஏரியாவில் ஒரு மிஞ்சிக்குழின்னு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், ரொம்ப திக் ஃபாரஸ்ட். அட்டையெல்லாம் உள்ளே போக முடியாது. போயிட்டு வந்தாலே அட்டையெல்லாம் பயங்கரமாக கிடைக்கும். யானை நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட் செலக்ட் பண்ணி உள்ளே எப்பவுமே ரெகுலராக வீரப்பன் வந்து போகிற வழியில் பாதுகாப்பான இடத்த பார்த்து யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல தங்குவாப்பட. கேங் ஒரு பக்கம் தங்கியிருக்கும், அவங்க கூட்டாளிகள் ஒரு பக்கம் தங்கியிருப்பாங்க. வீரப்பன் தனியாக யாராவது அவருக்கு நம்பிக்கை உள்ள கோவிந்தனோ யாராவது 2 பேர் தான் அவங்க தனியாக போய் தங்கிடுவாங்க. அர்ஜுனன் அந்த மாதிரி தம்பி அவரையும் கூட அர்ஜுனையும் கூட கூப்பிட்டு போவார். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனது யார் வர போகிறா, இந்த இடம் போலீஸுக்கு எப்படி தெரிய போகுது, நம்ம தான் இதுக்கு முன்னால் இங்கே வந்து தங்கினது இல்லை, யாருக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டென்ட் மாதிரி புல் வச்சு சின்ன சின்ன குடிசைகள் போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க.